அனைவருக்கும் வணக்கம். ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனல் மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். நான் செபியில் பதிவு பெற்ற பங்கு ஆலோசகர் கிடையாது. இது பயிற்சிக்கான வீடியோ. எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவதில்லை. கிராமப்புறங்களில் ஒரு விஷயத்தை கேள்விப்பட்டிருப்பீங்க, பங்காளி சண்டை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆம், பங்காளி சண்டை அப்படியோட அர்த்தம் உரிமையை அவர்கள் கேட்டு வாங்குவது. அவர்களோட உரிமை, அதாவது அவருக்கு உண்டான சொத்துக்களை பங்காளி எதுக்கு சண்டை போடுவாங்க? அப்போ அவங்களுடைய உரிமை மற்றும் சொத்துக்களை வந்துட்டு சம பங்காக பிரிக்கிறதுக்கு தான். அப்போ அதுபோல் ஆப்ஷன் பிரீமியத்தோட பங்காளி அதை வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். அதுதான் ரேஞ்ச். இதனை பற்றி தெரிந்து கொண்டு தான் ஆப்ஷன் வியாபாரம் செய்ய வேண்டும். இதன் ஆப்ஷன் வியாபாரம் செய்வதன் நோக்கமே, இதனை தெரியாமல் நீங்கள் செய்தீர்கள் என்றால் இதன் என்ன நடக்கப் போகுது என்றே தெரியாமல் போகிவிடும். ஆப்ஷன் பையராக இருந்தாலும் சரி, ஆப்ஷன் செல்லராக இருந்தாலும் சரி, இதனை பற்றி அறிதல் மிக மிக முக்கியம். இப்போ பார்த்தீங்கன்னா மார்க்கெட் எங்கே இருந்தாலும் சரி, இப்போ 18,027 அப்படிங்கிறது நிஃப்டியோட ஸ்பாட். நம்மளுக்கு ஃபியூச்சர் நான் சொல்லலை, ஸ்பாட். ஏன்னா எப்போவுமே கான்ட்ராக்ட் க்ளோசிங் உங்களுக்கு எப்போவுமே ஸ்பாட்டுக்கு தான் நிகழும். அதுதான் நீங்கள் வந்து ஃபியூச்சருக்கும் இதுக்கும் கம்பேர் பண்ணி பார்க்குறது ப்ரீமியம்னு மட்டும்தான் தெரியும். ஆனால் எப்போவுமே செட்டில்மெண்ட் வந்து உங்களுக்கு ஸ்பாட்டோட விலைக்குத்தான் செட்டில்மெண்ட் நடக்கும். இது ஒன்று. அடுத்து ரேஞ்ச், ஸ்பாட், இது மறந்துடாதீங்க, 18,027. இப்போது மார்க்கெட்டை வந்துட்டு நீங்கள் ஒரு குறிப்பிட்டு எடுத்து பாருங்கள். 18,000 to 18,200 இதுதான் உங்களுக்கு ரேஞ்ச். அப்படின்னா இதனுடைய உரிமை 200 புள்ளிகள் இருந்தே ஆகணும். இதுதான் லாஜிக். அப்போது 18,000 காலும் 18,200 புட்டும் இணைந்து அவங்களுக்கு 200 ரூபாய் தான் இருந்து ஆகணும். இதுதான் பங்காளி. உங்களுக்கு புரிஞ்சுதுங்களா? இப்போது 18,000 காலம் 18,200 புட்டும் மார்க்கெட் 18,000 18,200 எங்கே முடிந்தாலும் இதனுடைய கூட்டுத்தொகை நம்மளுக்கு 200 தான் இருக்க வேண்டும். இப்போது மார்க்கெட் வந்து 18,027 இருக்குன்னு நம்ம பார்த்துட்டோம். அப்போது இங்கே வந்து நம்மளுக்கு 200 ரூபாயில் 27 ரூபாயை கழித்து விடுங்கள். அப்போ என்ன வரும்? நம்மளுக்கு 173 ரூபாய் வரும். அப்போது 18,200 புட்டோட விலை நம்மளுக்கு 173 இருக்கணும். 18,000 காலுடைய விலை நம்மளுக்கு 27 ரூபாய் இருக்கணும். இதுதான் நம்மளுக்கு தெரிந்த விஷயம். இதுதான் புரியணும் உங்களுக்கு. ஏன்னா 18,200 18,027 கழிச்சோம்னா நம்மளுக்கு 173 ரூபா இருக்குது. இந்த 173 ரூபாயில் இவங்களுக்கு இருக்கணும் புட்டுக்கு. ஏன்னா மார்க்கெட் வந்து 18,200 மைனஸ் 18,027. அப்போ என்ன வருது? நம்மளுக்கு 173 ரூபாய் நம்மளுக்கு வரும். இதுதான் நம்மளுக்கு புரிதலாக இருக்கணும். அப்போ அடுத்தது 27 ரூபாய் நம்மளுக்கு வந்து கால் ஆப்ஷன், 18,000 கால். அப்போ 27 ரூபா. அப்போ 124 ரூபாய். 27 ரூபாய் இருக்க வேண்டியவன் 124 ரூபாய் இருக்கிறார். அப்போது 124ல் 27 கழிங்க. அப்போது நம்மளுக்கு இங்கே 14 7 11 97 ரூபாய் ப்ரீமியம். ஓகேங்களா? இப்போ இங்கே நினச்சி பாருங்கள், 200 ரூபாய் இது ரெண்டு கூட்டினா அப்போது 124. 18,000 காலுடைய விலை 124, 18,200 புட்டு விலை 185. அப்போ 309 ரூபாய் இருக்கிறது. அப்போது 109 ரூபா அதிகமாக இருக்கிறது. இந்த 109 ரூபா டைம் வேல்யூ என்ன பண்ண போகிறாங்கன்னா, மார்க்கெட் இதற்குள்ளேயே ஜர்க் பண்ணி இந்த 109 ரூபாயை 0 பண்ணிவிடுவாங்க. நம்ம இதை தெரியாமல் என்ன பண்ணிவிடுவோம்? பை பண்ணி, இது ரெண்டுமே நீங்கள் பை பண்ணாலே உங்களுக்கு மார்க்கெட் 18,000 18,200 முடிவுற்றால் இந்த 109 ரூபாய் காணாமல் போகிவிடும். இதுதான் இதனுடைய கான்செப்ட். இது எப்போனா கான்ட்ராக்ட் க்ளோசிங் அன்று, எக்ஸ்பைரி க்ளோசிங் அன்று இதுதான் விலையாக இருக்கும். அப்போ இதனை புரிந்து கொள்ள, இதனால தான் பங்காளி அப்படிங்கிறோம். இதை பேங்க் நிஃப்டிக்கு பாருங்கள். பேங்க் நிஃப்டியோட இப்போ விலை 42,506. இப்போ 42,500க்கும் 43,000க்கும் நம்ம போடுறோம். இதனுடைய ரேஞ்ச் நம்மளுக்கு 500 ரூபாய் இருக்கணும். அப்போது மார்க்கெட்டை பொறுத்தவரை 42,506. அப்போது 42,500 காலின் உண்மையான விலை 6 ரூபாய் தான் இருக்கணும். அப்போ எவ்வளோ இருக்கான்? 289 ரூபா இருக்கணும். 43,000 புட்டின் விலை 551 ரூபா இருக்காங்க. ஆனால் உண்மையாக இவங்க 494 ரூபாய் இருக்க வேண்டும். இந்த 6 ரூபாய் 494 ரூபாய் இதுதான் உண்மை விலை.
ஆனால் இது எவ்வளோ இருக்குது? 289, 551. அப்போது 10, 9, 14, 1, 840 ரூபா. எவ்வளோ அதிகமாக இருக்குது? 340 ரூபா டைம் வேல்யூ இருக்குது. இது காணாமல் போகிவிடும். இது காணல் நீர்மற காணாமல் போகிவிடும். அப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணால் நம்மளுக்கு 500 பாயிண்ட் தான் நம்மளுக்கு இருக்க வேண்டும். இதுதான் இதனுடைய உண்மையான போக்கு. அப்போது 289ல் 6 ரூபாய் கழிச்சிட்டா 283 ரூபா டைம் வேல்யூ இவங்ககிட்ட அதிகமாக இருக்குது. இவங்க 494 ரூபா இருக்கணும், 551 ரூபா தான் இருக்கிறாங்க. அப்போ இவங்க கிட்ட பார்த்தீங்கன்னா 51, 57 ரூபாய் இவங்க கிட்ட டைம் வேல்யூ இருக்குது. அப்போது ரைட்டர்ஸ்க்கு யாருக்கிட்ட இருந்தால் நல்லது அப்படிங்கிற பார்வையிலே நீங்கள் பார்க்கணும். அப்போ முடிவுறும் விலை 42,500லேருந்து 43,000க்குள்ளே எங்கே முடிவுற்றாலும் இதனுடைய கூட்டுத்தொகை நம்மளுக்கு 500 தான் இருக்க வேண்டும். இதை நீங்கள் ரேஞ்ச் 1000 வச்சு பார்க்குறீங்க. இப்போ 42,000க்கும் 43,000க்கும் வச்சு பார்த்தீங்கன்னா 1000 ரூபாய் இதனுடைய கூட்டுத்தொகை. 42,000 கால் 638 ரூபா, 43,000 போட்டு 551 ரூபா இருக்காங்க. அப்போ 638, 551. அப்போ 9, 8, 11, 1189 ரூபா. அப்போ எவ்வளோ எச்சா இருக்குது? 189 ரூபா அதிகமாக இருக்குது. அப்போது இவங்ககிட்ட எவ்வளோ இருக்கணும்? மார்க்கெட்டில் 496 ரூபாய் இருக்கணும், இவங்க 506 ரூபாய் இருக்கணும். அப்போது இங்கே நினச்சி பாருங்கள், இதுதான் டைம் வேல்யூ. இதை பேஸ் பண்ணி தான், அதனால தான் இந்த பங்காளி சண்டை அப்படிங்கிறத மார்க்கெட்டுக்குள்ளே நல்லா புரிதல் ஏற்படுத்தி இதை பை பண்ணுறவங்களுக்கும் செல் பண்ணுறவங்களுக்கு என்ன ஆதாயம் கிடைக்க போகுது அப்படிங்கிறது இதுலேயே உங்களுக்கு தெரியும். அதனுடைய இந்த பங்காளி சண்டையை நீங்கள் புரிஞ்சிட்டிங்கன்னா ஆப்ஷனில் ஒவ்வொரு எக்ஸ்பைரிலையும் எந்தெந்த ப்ரீமியம் என்னென்ன விலை இருக்கும், அப்போ என்ன விலை இருந்தால் எப்படியெல்லாம் இருக்கலாம் அப்படிங்கிற புரிதல் உங்களுக்கு ஏற்படும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.